ஹாய்ங்க, நான் கௌசல்யா பெங்களூர்லேருந்து. என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது காலையில் எடுத்த வீடியோங்க. வெயிலாக இருக்குங்களா? இப்போது நேற்று நைட் எடுத்த வீடியோ ஈவினிங் இது எல்லா வீடியோவுமே நேற்று எடுத்தது. சாயந்தர நேரத்தில் பாருங்கள், மழை பெஞ்சிட்ருக்கு. வீடியோவில் எதுவுமே தெரியல, ஆனால் மழை பெய்யுது. பசங்கிட்ட அங்கே கிடந்த துணிலாம் எடுத்துகிட்டு போய் வீட்டுக்குள்ளே போட்டுட்டானுங்க. அப்புறமா போட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப குஷியாக இருந்துச்சு. இந்த சாயந்தர டைமில் மழை வந்தாலும் ரொம்ப ஜாலியாக விளையாடுவாங்க. எனக்கும் கூட அப்படி தான் சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் பாத்திரம் கொஞ்சம் கிடந்துச்சு, மழை வந்தால் கழுவ முடியாதுன்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு போய் கழுவுறதுக்கு தண்ணி திறந்து விட்டுட்டேன். ஆனால் கொஞ்சம் தான் மழை பெஞ்சிட்டே இருந்ததுங்க. அப்புறம் டப்புன்னு பார்த்தா அதிகமாக பெருசாக தூறல் போட ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் அந்த தூறலையுமே லைட்டாக அப்படியே நனைஞ்சிக்கிட்டே நானும் வந்து கழுவுறதுக்கு உட்காந்துட்டேன். பாக்கி எல்லாமே பசங்களே எடுத்து வச்சுட்டாங்க. பாருங்க, ஷூ ஸ்டாண்டு, அப்புறம் துளசி செடியெலாம் தூக்கிட்டு வந்து இங்கே முன்னாடி வச்சுட்டாங்க. அப்புறம் மழையில் கொஞ்சமாக நினச்சிட்டு லைட்டாக தூறிகிட்டே இருந்துச்சு, பெருசாக தூரிருந்துச்சு. அப்புறம் நினச்சிட்டு நான் கழுவி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இந்த இடத்தெல்லாம் பாருங்களேன், ஒரு மாதிரி அழுக்காக இருக்குது பாருங்கள். ரொம்ப அந்த மாமரத்துலேருந்து தூசாக விழுவும், கருப்பு கலரில் ஏதோ உழுந்து அப்படியே பதிஞ்சிரும். அது மழை டைமில் அப்படியே இருக்கும். துணியெலாம் எடுத்துன்னு போட்டு நைட்டு மடிச்சிக்கலான்ட்டு எடுத்து வச்சாச்சு. பாத்திரம் எல்லாத்தையும் கழுவி வச்சாச்சுங்க. ரொம்ப சூப்பராக, எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டோம். இதுக்கு தான் வெயில் டைமில் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் நாங்கள் இந்த டைம் எப்போ வரும் அப்படிங்கிறதுக்காகவே நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி மழை டைம் எப்போ வரும் அப்படிங்கிறதுக்காகவே ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்பவுமே நாங்கள் வந்து மழை டைம் ஆயிடுச்சுன்னா டீ போட்டு வச்சுட்டு வேறு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் செய்வோம். இப்போ எல்லாமே இருக்குது, ஆனால் வந்து கேஸ் தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கா. நாங்கள் சின்னதாக தான் வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் இப்போ என்ன சொன்னாங்க, கொஞ்சம் இப்போ சாப்பாடெலாம் ரொம்ப சாம்பார் வைக்கிற டைமுக்கு ஆகாமல் ஏதோ சிம்பிளாக செய்கிற மாதிரி செஞ்சுக்கலாம். ஏன்னா கேஸ் இப்போ கிடைக்காது அப்படின்றதால எதாக இருந்தாலும் அப்படியே சிம்பிளாகவே. அதுக்கப்புறம் மழை பெஞ்சதும் நான் பக்கத்துலேயே தான் உட்காந்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு வந்துடலான்னு நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம். இன்றைக்கி என்னன்ட்டா பசங்களுக்கு வந்து பானிபூரி சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப ஆசையாக கேட்டுட்டு இருந்தானுங்க எப்போலேருந்தே. நானும் ட்ரை பண்ணி ஃபஸ்ட்டு வாட்டி கொஞ்சம் சரியாக வரல. அதுக்கப்புறம் எனக்கு கற்றுக்கிட்டேன் செய்கிறதுக்கு. அதை பானிபூரி செய்கிறதுக்கு இன்றைக்கி எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன். பசங்க விருப்பப்படியே செஞ்சு கொடுக்கலாம் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சாமியை ஒரு டைம் பார்த்துட்டு வாங்க. அழகாக இருக்குல்ல? நானே ஸ்டோல் போட்டு ஏறி தாங்க இதை வீடியோ எடுத்தேன். ரொம்ப கொஞ்சம் ஹைட்டில் தான் இருக்குது. இப்போ வந்துட்டு ஒரு குக்கரில் உருளைக்கிழங்கு போட்டு வேக வச்சிடலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, குங்குமம் குழச்சி சாமிக்கு வச்சேன். அது அந்த மாதிரி ரெட் கலரில் இருக்குது. இந்த காய்கறியெல்லாம் நைட்டு தான் வாங்கிட்டு வந்தாங்க. தக்காளி அன்னைக்கே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த அவரைக்காய் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சீசன் டைமில் தான் இருக்குமா, ஆனால் எப்போவுமே எனக்கு இவர் வாங்கிட்டு வருவார். உருளைக்கிழங்கு வெந்ததும் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணம் எடுத்து வச்சுக்கலாம். அதாவது மாவு கலக்கிற மாதிரி வச்சுக்கலாம், தண்ணி வச்சுட்டு. மைதாவும் இந்த மாதிரி ரவா மாவும் போட்டு கலந்துட்டு இந்த மாதிரி வெறும் மாவு வச்சுக்கோங்க. அதை உருட்டுறதுக்கு எல்லாமே ரெடியாக பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் லேட்டாக ஆகாமல் இருக்கும். ஏன் லேட் ஆகிடுச்சுன்னா அது கொஞ்சம் டைட்டாக, இன்னும் ரொம்ப டைட் ஆகிடும். நம்மளுக்கு வந்து உருட்டும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், எல்லாத்தையும் கரெக்டாக வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. அப்புறம் பசங்க மாற்றி அவங்களுக்கு தேவையான ஷேப்பு, அவங்க வாய்க்குள்ளே வைக்கிற மாதிரி ஷேப்பு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கட் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு ரெடியாக கட் பண்ணி முடிச்சாச்சு. புளி தண்ணி கரைச்சி வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் கொத்தமல்லி தழையும் 2 பச்சை மிளகா மட்டும் போட்டுட்டு அரைச்சிட்டு அதிலே நம்ம வந்து வடிகட்டி ஊற்றிட்டு அப்புறம் நான் பொரிக்க ஆரம்பிச்சிட்டேன். ரொம்பவே சூப்பராக பொரிஞ்சு வந்தது. சூப்பராக இருந்துச்சு. பசங்க எல்லாருமே சந்தோஷமாக சாப்பிட்டாங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.